அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று சென்னையில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தை மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்வா இருந்தது. இதுல தொடர்ச்சியா ஒரு 4 நாட்களா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல செல்வப்பிரந்தை வருவாரா வரமாட்டாரா? உதயநிதி அவர்கள் பேசும்போதே பாத்தீங்கன்னா எல்லா சேனலுமே டைட்டில்லாம் தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. செல்வப்பிரந்தை ஆப்சென்ட், உதயநிதி அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தலையில இடி இறங்கின மாதிரி செல்வப்பிரந்தையும் உதயநிதி ஸ்டாலின் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டு பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட கூட்டணியும் உறுதியாயிடுச்சு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க இல்லையா? எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யுமே தவிர செல்வப்பிரந்தையோ அல்லது காங்கிரசின் செய்தி தொடர்பாளர்களோ காங்கிரஸிலே இருந்து பதவியிலே இருந்து ஏறத்தாழ வெளியேறிய அல்லது அதாவது ஏறத்தாழ பதவிக்காலம் முடிந்த KS அழகிரியோ இப்படி எல்லாருமே உதிரிகளாக பேசிக்கொண்டே இருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் மாதிரி எந்த களப்பணியுமே செய்யாம அப்பாவோட செல்வாக்களை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனவங்க எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஏன்னா அவர்கள் அடித்தளத்திலே இருந்து உழைப்பிலே இருந்து இந்த உயரத்துக்கு வந்தவர்களான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. அதனால இது ஆளாளுக்கு பேசுறது எதுக்குன்னா, இப்படி ஒரு ஷோவை உருவாக்குறது மூலமாக கூடுதல் சீட்டை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கலாமே, வேற வலிமையை கூட்டலாமே என்றுதான் அவர்கள் இது போன்ற டயலாக்கை தெரியாம செஞ்சாங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது. கட்சி தலைமைனா அகில இந்திய தலைமைக்கு தெரியாது, இங்கு மாநில அளவில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு டயலாக் கிரியேட் பண்றதுக்கு அனுமதித்ததுல வலதுசாரிகள் அப்படி பிரிய வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு யூகத்தை முன்வச்சா, ஆமா எங்களுக்கு உரிய மரியாதை இல்லைன்னு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சவுடால் பேசுறதெல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு நீங்க உண்மையிலேயே கட்சி வளர்க்கணும்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் நீ தான் மதச்சார்பின்மை மாநாட்டை நடத்தியிருக்கணும். திருமாவளவன் தான் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் உரிமை இருக்கிறது. அரசியல் சாசனத்தை எழுதிய அம்பேத்கரினுடைய வழிவந்தவர்கள் அம்பேத்கரிஸ்டுகள் அதை நடத்தலாம், நான் அதை குறை சொல்லலை. ஆனா மதச்சார்பற்ற கொள்கைக்கான முதன்மை சக்தியாக யார் திகழ வேண்டும்? காங்கிரஸ் திகழணும். எத்தனை பேரணிகள் நடத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை நிகழ்ச்சி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டா அந்த கட்சியில எதுவுமே நடக்காது. அதனால அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு செயல்படாத இயக்கத்தை போல நடைமுறையில இருக்கிறது. நீங்க பிஜேபிக்காரன் அங்கங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட வலதுசாரிகள் என்ன செய்யறான், RSS அது இது பேரணி யோகா கற்றுக்கொள்ளுங்கள் என்னத்தையாவது உன்னை போட்டு உருட்டுறாங்கல்ல. காங்கிரஸ்காரன் எதையாவது உருட்டிருக்கானா? இது வரைக்கும் எங்காவது அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்திருக்கானா? பொதுக்கூட்டம் நடத்துறாங்களா? ஏதாவது ஒரு உருப்படியான காரியங்கள்னு ஏதாவது உண்டா? சிதம்பரம் மாதிரியான மூத்த தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு உலா போகலாம்ல, அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம்ல. அப்ப ராகுல் காந்தியை மட்டும் நேர்ந்து விட்டுருக்காங்களா? அவர் மட்டும் பாரத் ஜோடோ யாத்திரை போவாரு, அவர் மட்டும் போய் கத்திக்கிட்டே இருப்பாரு. இது என்ன வகையான அரசியல் பணி அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப என்னன்னா, அகில இந்திய தலைமையோட நமக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கான்டாக்ட் லெவல் மட்டும் வச்சுக்கிட்டு களப்பணி செய்யாமலே தாஜா பண்ணி MP சீட்டு வாங்கிடலாம், MLA சீட்டு வாங்கிடலாம், அதுக்கு ஒன்றும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இப்படியே சொகுசா நோகாம நொங்குதுங்கிறது மாதிரி அப்படிதான் அந்த கட்சி நடைமுறை இருக்கு. வேலையே செய்யாத அந்த கட்சிக்கு எதுக்குடா 25 சீட் கொடுக்குறீங்க அப்படின்னு வேலை செய்யற கட்சிக்காரன் கூட்டணி கட்சிக்காரனே கேட்குறான். ஆனால் எங்களுக்கு 6 சீட்டா? VCK கேட்குது, கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குது. நீங்க இந்த கட்சிகளுக்கு அளவு கூட காங்கிரஸோட வேலைப்பாடுலன்னு இருக்கலாம் தேர்தல் சமயத்துல. இல்ல VCK வீறு கொண்டு எழுகிறது கட்சி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது அல்ல, அவர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே செயல்பாட்டாளர்களா மாறுறான். VCK பல போராட்டங்களை முன்னெடுக்கிறது. நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க பேரணி போறாங்க. பல அரசியல் களப்பணியை VCK செய்கிறது. காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, உன் வீட்டுல நீ விருந்து வை, நான் வேணா கை நினைக்கிறேன்ற மாதிரி இவர்கள் எந்த அரசியல் செயல்பாட்டையும் முன்னெடுப்பதில்லை. நான் இதை ஒரு தோழமை விமர்சனமாக தான் சொல்றேன். காங்கிரஸை இழிவுபடுத்துகிற எண்ணம் எனக்கு கிடையாது. இன்றைக்கு வலதுசாரிகள் வளர்ந்து கொண்டே போகிற போது அதற்கு எதிர் முகாமிலே இந்தியா முழுக்க அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு இந்த யானையை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டா விட்டு பிச்சை எடுப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த பேராற்றல் மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியை செயல்பாடு இல்லாமல் வச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கு. அது எல்லா மாநிலங்கள்லையுமே ஆக்டிவ் அரசியலுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ பீகார் தேர்தலுடைய தோல்வியெலாம் நமக்கு எதை தெரிவிக்குதுன்னா, காங்கிரஸ் கட்சி ரொம்ப நாளாக ஸ்லீப்பிங் மோடில் தான் இருக்கா, வேலை திட்டம்லாம் இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் சொல்லுவாங்க அது பண்ணையார் கட்சி, பணக்காரர்கள் கட்சி, நிலச்சுவார்ந்தார்கள் கட்சி, மூப்பனார் மாதிரி இருக்கக்கூடிய நிலக்கிழார்கள் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல.
அந்த அந்த தோரணையில இருந்து அவங்க வெளியில வந்து ஜனநாயகத்துல சாமானியர்களுக்கான, இப்ப நீங்க மல்லிகார்ஜுன கார்கேலாம் ஒரு விளிம்பு நிலை சமூகத்துல இருந்து வந்திருக்காரு, செல்வ பெருந்தகைலாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து தலைவர்கள் வர்றாங்க, ரைட்டு, கள செயல்பாட்டுல நீ நிக்கணும்ல. அதுல வந்து கள செயல்பாடு என்பது பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அதனால அவர்கள் வந்து பேரத்தை கூட்டுறதுக்காக பேசுவது எல்லாமே வலதுசாரிகளுடைய இதுக்கு வந்து அவங்க வெத்தலையை போட்டு மெல்றதுக்கு தான் உதவுது. அவங்களுக்கான ஒரு பொருளாக தான் அவங்க இருக்காங்களே, பேசு பொருளாக தான் இருக்காங்களே தவிர அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன். போன தேர்தலில் வந்து 25 சீட் எதுக்கு காங்கிரஸ் அப்படின்னு கேட்டதா கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வருத்தப்பட்டதா நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வந்து திமுக வந்து காங்கிரஸ் கேட்குற தொகுதிகளை கொடுத்துதான் ஆகணும், அதிகமான தொகுதிகளை அப்படின்னு பார்வை முன்வைக்கப்படுதுல்ல. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை வந்து பெருங்கூட்டத்தை திரட்டி கொண்டு ஊர் ஊராக போகிற போது உண்மையிலேயே தாவேகா அல்லாத அரசியல் கட்சிகள் எல்லாருமே, குறிப்பாக ஊடக வெளிச்சம் அதிகமாக பாய்ந்த போது அத்தனை பேருமே ஒரு சின்ன பதட்டத்திற்கு ஆளானார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சியெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வீட்டிலையுமே இளைஞர்களுக்கு மத்தியில், 2K கிட்ஸ் மத்தியில், ஜென்சி தலைமுறை சார்ந்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு இருக்குங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவருக்கு வந்து முன் திட்டமிடல் இல்லாத காரணத்தினால, ஒரு தொண்டரணியை கூட உருவாக்கி வழிநடத்துவதற்கான ஒரு முன் திட்டமிடல் இல்லாத காரணத்தினால 3வது சனிக்கிழமையே முட்டுச்சந்தில் போய் அந்த கட்சி முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே விஜயை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இப்போ விஜய் வந்து யாரை பார்த்து பயப்படுறாரு? விஜயை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுதுன்னு சொன்னது போய் விஜய் இப்போ பாஜகவை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மாநில விசாரணைக்கு பயந்து மத்திய அரசாங்கத்தின் விசாரணைக்கு தான் போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் அது இல்லை. பேய்க்கு பயந்து பிசாசிட்ட மாட்டிக்கிட்டோம் சொல்ற மாதிரி இன்னொரு விசாரணைக்குள்ளே தான் அவங்க போயிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு சாதகமாக வருமானு நம்ம சொல்ல முடியாது. இப்போ மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் மாட்டிக்கொண்ட காரணத்தினால இனிமே அவர்களின் கைப்பாவையாகத்தான் இவர் இருக்க முடியும். அதனால என்டிஏ கூட்டணி சார்ந்து, பாஜக கூட்டணி சார்ந்து அந்த கூட்டணிக்குள்ள விஜய் வந்து சேரலைன்னா விசாரணையில் அவர் குற்றவாளியாகவே அறிவிக்கப்படுவார். சிபிஐ விசாரணையினுடைய தீர்ப்பு அவருக்கு எதிராக திரும்பிடும். அப்படி ஒரு தீர்ப்பு, மிக கடுமையான தீர்ப்பு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது கொலை வழக்காக பதிவு செய்யப்படுது, இது வெறும் விபத்து கிடையாது, அதை தாண்டி இவர்களுடைய அலட்சியத்தின் காரணமாக இதை நீதிமன்றம் வந்து கடுமையாக கண்டிக்கிறது, உச்ச நீதிமன்றம் இவருக்கு தண்டனை விவரங்களை அறிவிக்கிறோங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடும். அதனால பாஜகவுக்கு தோப்பு காரணம் போடுறதை தவிர விஜய்க்கு வேற வாய்ப்பே இல்லை. இப்போதே என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடப்பதாக ரகசிய தகவல்கள், நம்பிக்கைக்குரிய தகவல்கள், நம்பகத்தன்மை வாய்ந்த தகவல்கள் தெரிவிக்கிறார். ஒரு கட்சிக்கு கொள்கை தான் அடிப்படையே, நீ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீ வந்து கூட்டணி போனேன்னா நீ எதுக்காக மிரட்டி தான் கூட்டணிக்கு போயிருக்காங்க. அதாவது மரத்து மேல இருந்து குதிக்கிறவன், சுபத்துல ஏறி குதிக்கிறவன், ஜெனரேட்டர் மேல நின்று ஆடுறவன், அவனுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு? நீங்க அரசியல்ல பயிற்சி பெற்று, சித்தாந்த பயிற்சி பெற்று, வர்க்க வேறுபாடுனா என்ன, சமூக நீதினா என்ன, மொழி கோட்பாடுனா என்ன என்றே பயிற்சி பெற்றவர்கள் போனாதான் அது கொள்கை கூட்டம். நீங்க கடந்த கால திமுகவில் திராவிடர் கழகத்துல பெரியாரிய பயிற்சி மிக்கவர்கள் மட்டுமே தலைவர்களாக ஆனார்கள். திகால இருந்து வந்த தலைவர்கள் தான் எல்லாருமே. அப்படி வந்ததுனால அவர்களுக்கு திராவிட இயக்க பயிற்சி வந்து அவர்களுக்கு தெளிவா இருந்துச்சு. அதனால கொள்கை அரசியல் நடத்துவதற்கு அது இலகுவாயிருக்கும். அது மாதிரி பயிற்சி பட்டறையில இருந்து தீட்டப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்டவர்கள் வந்தாதான் அந்த கொள்கை பிரச்சனை. இவனுக்கு அது தெளிவா ஒன்று சொல்லி கொடுத்துட்டார், திமுக தான் நமக்கு எதிரி. அது அப்படியே எம்ஜிஆர் பாணி தான். அதிமுகவுக்கு வந்து அரசியல் கொள்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ன கொள்கை? திமுக ஒரு தீய சக்தி, அது வீழ்த்தணும். இது 2 வரியை தவிர அதிமுக கொள்கையே கிடையாது. எல்லாமே திமுக கொள்கை தான். மொழி கொள்கையா, சமூக நீதியா, இடஒதுக்கீடா, எல்லாமே திமுக இருந்து காப்பி பேஸ்ட் கட்சி தான் அது. இப்போ இவர் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா 2 இடத்துல காப்பி பண்ணியிருக்காரு. திமுக இருந்து அண்ணாவை உள்வாங்கிட்டு இந்த பக்கம் எம்ஜிஆரை வந்து நான் தான் எம்ஜிஆர்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் இது வந்து ஒரு டூப்ளிகேட்டு தான், அது அசல் கிடையாது. விஜயோட அரசியல் வந்து ஒரு நகல் அரசியல் தான். இப்போ நீங்கள் மேடை கச்சேரியில் இளையராஜா மாதிரியே ஒருத்தன் பாடுவான், அவன் இளையராஜாவா? எஸ்பிபி மாதிரி ஒருத்தன் பாடுவான், அவன் எஸ்பிபியா? அவர்களுக்கு பேர் நகல் கலைஞர்கள். இன்னொருத்தன் குரல்ல பாடுவான், அதே மாதிரியே பாடுறாருங்க, டிஎம்எஸ் மாதிரி பாடுறாருங்க. அது மாதிரி ஒரு நகல் கட்சி தான் இது. இது அசலான கட்சியே அல்ல, இது ஒரிஜினலான கட்சி கிடையாது. தாவேக்கா ஒரு டூப்ளிகேட் கட்சி. அதனால அது ஒன்னத்துக்கு ஆக போறது இல்லை. ஒரு கும்பல் இருக்கான் அவர்கிட்ட. அந்த கும்பலை கொண்டு போய் என்ன ரேட்டுக்கு விற்கலாம், எங்கே கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியலுக்கு ஒன்றும் பெரிய
அடிப்படை சித்தாந்தங்களோ கொள்கை கோட்பாடுகளோ எதுவுமே தேவைப்படாது. அதனால அவர் வந்து இப்ப விஜய் தமிழ்நாட்டை காப்பாத்துறது பிரச்சனை இல்லை, விஜயை காப்பாற்றணும். சிபிஐ விசாரணையில இருந்து விஜயை காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன மருந்து, அதனால யாரு காலில் விழுந்து அதை செய்யணுங்கிறது. அதனால இப்ப எடப்பாடிக்கு தான் பிரச்சனை. அவருக்கு விழுந்து கிடக்கிற காலில் கொஞ்சம் அவரை விலக்கி விட்டுட்டு விஜய் விழுக போறாரு. 2 கால் இருக்கு சார். 2 கால் இருக்குங்க. அவர் 2 காலையுமே பிடிச்சிக்கிட்டு விட மாட்டாரு எடப்பாடி. காலை விட்டா தானே நீங்க இன்னொரு ஆள் போக முடியும். சசிகலா வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்ட காட்சியெல்லாம் மறக்கவே முடியாது. அம்மா நீங்க இல்லைன்னா அழுதாங்க பத்தியலா, நீங்க இல்லைன்னா. இப்ப சசிகலா அழுகுது. அதுதான் அதிமுக. அதனால ஒரு அடிமை அரசியல்ல ஒரு மாபெரும் ஒரு போட்டி நடக்குது. யார் சிறந்த அடிமைங்கிற போட்டி நடக்குது. அந்த வரிசையில இப்ப இந்த எப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு வரிசை, டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் வரிசையில தான் விஜய் இருக்கிறாரு. நம்ம ஒரு தனி கட்சி தலைவராக நம்ம பார்க்குறோம். அதிமுகவினுடைய ஒரு பிரிந்து சென்ற தலைவர்கள், விலகி சென்ற தலைவர்கள் மாதிரி தன்னை ஒரு அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா ஏத்துக்குங்க அப்படிங்கிறது தான் விஜயோட கோரிக்கை. அதனால அமித்ஷாட்ட தான் போய் எல்லா நதிகளும் கடலில் கலப்பது மாதிரி இந்த சில்லறை கட்சி பூராமே போய் பாஜகட்ட போய் தங்களுடைய சில்லறையை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜயால வந்து ஒருவேளை தனித்து போட்டியிட்டு 5 ஆண்டு காலம் நிச்சயமா தோத்து போயிடுவார், அது வேற விஷயம். தனித்து போட்டியிட்டு அவரு கூட ஜெயிக்க மாட்டாரு. 5 ஆண்டு கால அரசியல், அவர் ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு? 5 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியல் செய்வதற்கான பொறுமையும் நிதானமும் அரசியலுடைய எதிர்காலம் பற்றி. ஏன்னா அரசியல்ல வந்து காத்திருக்க பழகணும். ஒரு தேர்தலில் தோத்தா அடுத்த 5 வருஷம் சும்மா தான் இருக்கணும். சும்மா இருக்கணும் மீனிங் அது அதிகாரத்துல இல்லாம இருக்கணும். போராட்ட களங்கள்ல மட்டுமே 5 ஆண்டு காலம் புழங்கணும். அதுக்கு அந்த தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரா? அந்த தியாகம் ஒருவேளை இருந்துச்சுன்னா அவர் அரசியல் செய்யலாம். இப்பவே சும்மா தான் இருக்காரு. தேர்தல் நெருங்குன்னு இல்லைங்க. அவர் 50 நாள் கால் ஷீட் கொடுத்தா நமக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிற மைண்ட் செட் உள்ள ஒருத்தரால இவ்வளவு நாட்களை விரயம் செய்ய முடியுமா? 5 ஆண்டு காலத்துக்குன்னா அப்புறம் கால் ஷீட் கணக்கு பார்ப்பாரு. 5 வருஷத்துக்கு நம்ம வந்து 10 படம் நடிச்சோம்னா நமக்கு எத்தனை ஒரு 1000 கோடி சம்பளம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நம்ம இன்னும் தனி விமானங்கள், சொகுசு பங்களாக்களை இன்னும் கூட்டலாம், வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம். அந்த அளவுக்கு தான் அவர் யோசிப்பார். அவருக்கு சாதாரண புழுதி படிந்த மனிதர்கள், வியர்வை பிசுக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவரோடு கூட அவருக்கு உறவு கிடையாது. சாமானிய மக்களோட உறவு கிடையாது. வானத்துல மட்டும்தான் வட்டமிடுகிறது அவருடைய அரசியல். பூமிக்கு இறங்கி வர்றது அமித்ஷா கால்களை தேடி வருகிறது. அதை தாண்டி அவருக்கு அரசியல். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா என்ன பிரச்சாரத்தை துவங்கல. அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 6 அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சேலத்துல இருந்து மீண்டும் பிரச்சாரத்தை துவங்க போறதா? தங்கள் வீட்டு குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும்னு நீங்க திருவிழா காலங்கள்ல எல்லாம் போலீஸ் அறிவிப்பான் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளை வந்து ஜேப்படி திருடர்கள் வருவார்கள் மாதிரி. இப்போ விஜய் இப்போ பயணம் புறப்பட்டார்னா நெரிசல் மரணத்திலே யாரும் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. காவல்துறை அனுமதியை வந்து மறுத்திருக்கிறது. அவங்க 4ஆம் தேதி கேட்குறாங்க. ஏன்னா அதற்கு முந்தைய தினம்தான் வந்து கார்த்திகை தீபம். அதுக்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டிய, பக்தர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பணியிடத்துக்காக பல பேர் போகிறாங்க. இவங்க கேட்கறதுக்கு அடுத்த நாள் திரும்பி வர்றது சிக்கலாக இருக்கும், காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நினைவு நாள். அதற்கு சில போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது நினைவு அஞ்சலி கூட்டங்கள் மாதிரியோ நடக்கும். அதனால் இந்த 2க்கும் நடுவில் ஒரு தேதி அவர் கேட்குறாரு. அதனால் அந்த தேதி தர முடியாதுன்னு காவல்துறை சொல்லுது. அதை தாண்டி அவர் வந்து வேறொரு தேதியை வந்து அவர் கேட்கலாம். ஆனால் தன்னை இனி ஒரு அசம்பாவிதம் நடந்தா, இனி ஒரு தவறு நடந்தா அவரை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஒரு முறை தான் வந்து அந்த விபத்து நெரிசல் மரணத்தை வந்து மன்னிப்பாங்க. பாடம் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? தன்னை பாதுகாப்பதற்கு தான் பாதுகாப்பு படம் வேணும், ஒய்பிரிவு வேணும்னு நினைக்கிறாரே தவிர மக்களை பாதுகாக்கிற பத்தி சிந்திச்சிருந்தா சம்பவமே நடந்திருக்காதே. 41 பேர் செத்த முன்னாடி தான் தொண்டரணி உருவாக்குறது சம்பந்தமா ஆலோசனை கூட்டமே போடுறாங்க. இவ்வளவு பழி கொடுக்கணுமா? இப்போ சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் போடுவாங்க. ஏன்டா ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க இந்த ரோட்டில் அப்படின்னு கேட்டா, நேற்று ஒரு ஆள் அடிபட்டு செத்து போயிட்டாருங்க, அதனால போட்டுருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கருமே ஒரு பணம் தான். ஏற்கனவே ஒருத்தன் செத்துருக்கான் அதில். அது மாதிரியா நடவடிக்கை எடுக்கிறது? நடவடிக்கை என்பது முன்கூட்டியே எடுக்கணும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல வைக்கப்படப்பு தீப்பிடிச்சு எரிஞ்ச பின்னாடியே தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனீங்களா அது வேலைக்கு ஆகாது. தீப்பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வைக்க போறது வந்து இதுல வந்து படாமல் இருக்கணும், பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயன்படுங்க. மிக்க நன்றி.